ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல இணைந்திருக்கவங்க எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தில வரவேற்கிறேன். இந்த நாள் நம்ம மத்தியில பாஸ்டர் சாலமன் அவர்கள் மறுபடியும் வந்திருக்காங்க. தேங்க் யூ சோ மச் பாஸ்டர். இங்க இன்னைக்கு இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணியிருக்கவங்க, ஓகே, வி ஆர் நாட் நோ ஆக்சிடென்ட்லி ஜாயின்ட் ஹியர். ஒரு ஒரு நோக்கத்திற்காக, ஓகே, ஆண்டவர் குறித்த ஒரு நேரத்துல நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். நான் விசுவாசிக்கிறேன் நானு. அதனால இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளோட கூட பேச இருக்கிற வார்த்தைய ரொம்ப கவனமாக நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்மள ஆண்டவர் அநேக விதத்துல போஷித்து வருகிறார். ஓகே, இப்போ அவரோட வார்த்தையினால போஷிக்க இருக்கிறாரு. நீங்க எங்க இருந்தாலும் என்ன பண்ணிக்கொண்டாலும் இப்போ ஒரு 45 மினிட்ஸ் தான். அந்த 45 மினிட்ஸ் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களோட ஆண்டவர் தொடர்புல இருக்கிறத, உங்களோட ஆண்டவர் பேசுறத உங்களால உணர முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர், தேங்க் யூ சோ மச் பாஸ்டர். மறுபடியும் எங்க மீட்டிங்க்கு வந்ததுக்காக நீங்க அட்மிட் பண்ணலாம் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் நாம் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்துல கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எப்போதெல்லாம் நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றோமோ, வேதம் சொல்லுகிறது, அப்பெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். எப்பெல்லாம் நம்ம அவர் சமூகத்துக்கு வரமாட்டோமோ அப்படின்னு சொல்லிதான் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். சோ ஆண்டவர் நமக்கு சமீபத்தில் இருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு அந்த ஜீவன் உள்ள தேவனுடைய சன்னிதானத்துல நம்ம வந்திருக்கிறதுனால அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிற தேவன். அதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் ரொம்ப தெளிவா இந்த விஷயத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11:1 நம்ம வாசிக்கிறோம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் மேல் இருக்கிற அந்த நிச்சயமும். அப்போ நம்ம எதை நம்புகிறோமோ அதில் ஒரு உறுதி வேண்டும். எதை நாம் பார்க்கவில்லையோ அதன் மேலே ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். ஏனென்றால் தெய்வத்தை நம்ம கண்ணுல பார்க்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப நீங்க நினைக்கலாம், அது எப்படி ஒரு குத்துமதிப்பா விசுவாசிக்கிறதா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு குத்து மதிப்பா விசுவாசிக்கிற விசுவாசம் அல்ல. ஒரு குருட்டுத்தனமான விசுவாசம் அல்ல. ஆனால் தெய்வத்தை கண்ணுல பார்க்க முடியாது, அது உண்மைதான். நம்ம இந்த மாம்சீக கண்கள்ல அவரை பார்க்க முடியாது. காரணம், அவர் ஆவியாய் இருக்கிறார். அப்ப எப்படி அவரை பார்ப்பது? தேவனை நாம் அனுபவிக்க முடியும், அவரை உணர முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய அற்புதத்தை அனுபவிக்க முடியும், அவர் செய்கிற விடுதலை அனுபவிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்றோம். அவர், ஓ அப்படியா, இருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு, நான் என் பிரச்சனையை சொன்னேன், அவர் எனக்கு உதவி செஞ்சாரு, நான் ரிலீஃப் ஆயிட்டேன். இது நான் கண்ணிலே காண்கிற ஒரு மனிதன் என் பக்கத்தில் இருக்கும்போது நடக்கிற காரியம்.
நான் கண்ணுல பார்க்கிற ஒரு மனிதன் என் பக்கத்துல இருந்து எப்படி உதவி செய்யறாரோ, அதே மாதிரி நான் கண்ணில் காண முடியாத தெய்வமும் எனக்கு உதவி செய்ய முடியும். ஏன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர் ஆழ்தத்துவம் உள்ள தேவன். அவரால் உணர முடியும். அவரால் பேச முடியும். அவரால் அ உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவரால் உங்களை சுகப்படுத்த முடியும். அவர் உங்களுக்கு ஆறுதல் படுத்த முடியும். அவர் உங்களுடைய கவலைகளை எடுக்க முடியும். அவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியும். உங்களை தைரியப்படுத்த முடியும். உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். எல்லாம் அவரால் முடியும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவன் ஆவியா இருக்கிறார். என் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, அவர் உருவத்தில் இருக்கிறார். என் கண் மாம்சீக கண் அவரை பார்க்கிறது. என் கை அவரை தொடுகிறது. அதனால ஒரு உருவம் பக்கத்துல இருக்கிறத நான் உணர முடியுது. வேதத்தின் அடிப்படையில தேவன் ஆவியா இருக்கிறதுனால, ஆவியை என் கையில தொட முடியாது. ஆவியை என் கண்ல பார்க்க முடியாது. ஆனால் அவர் இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கணும். அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாத என்னுடைய ஜெபம் அவருக்கு பிரியமா இருக்காது. விசுவாசம் இல்லாத என்னுடைய காணிக்கை அவருக்கு பிரியமா இருக்காது. விசுவாசம் இல்லாத என்னோட ஊழியம் அவருக்கு பிரியமா இருக்காது. விசுவாசம் இல்லாத என்னுடைய என்ன ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் அவர் அதில் பிரியப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது நிறைய பேர் பலவீனமானவர்கள் அவர்ட்ட வந்தாங்க. நிறைய பிரச்சனை உள்ளவங்க அவர்ட்ட வந்தாங்க. அப்போ அவர் அவங்க கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். பார்வை அடைவாயாக. ஏன் அவர் டைரக்ட்டா போய் பார்வை கொடுக்க வேண்டியதுதானே? டைரக்ட்டா போய் அவரு உதவி செய்ய வேண்டியதுதானே? ஆண்டவருக்கு விசுவாசம் இல்லாத இடத்துல அவரால செயல்பட முடியாது. விசுவாசம் இல்லாமல் அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரிடத்துல எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சோ இன்றைக்கு அந்த விசுவாசத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இப்ப ஜெனரலா நமக்கு கேட்டா, இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் விசுவாசம் என்பது அது அல்ல. இயேசுதான் தெய்வம், அவர்தான் இரட்சகர் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்றது, அது விசுவாசத்தினுடைய முதல் ஸ்டெப் தான். அது முழுமையான விசுவாசம் கிடையாது. அது விசுவாசத்தினுடைய முதல் ஸ்டெப். அந்த முதல் ஸ்டெப்புக்கு அடுத்தது, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயத்திலும், நான் கடந்து போகிற ஒவ்வொரு பிரச்சனையிலையும், அவரை எப்படி விசுவாசிக்கிறேன் என்பதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் இயேசுவை எப்படி விசுவாசிக்கிறேன்? எனக்கு ஒரு குறைவுகள் வரும்போது நான் இயேசுவை எப்படி விசுவாசிக்கிறேன்? என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும்போது நான் எப்படி விசுவாசிக்கிறேன் அவர? அப்ப எனக்கு ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா? அதுதான் என்னுடைய விசுவாசத்தின் அளவு. இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம். அது பேசிக்கான காரியம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவ்வளவுதான். பட் எனக்கு ஒரு போராட்டம் வரும்போது, என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது? என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? என்னுடைய வாயின் அறிக்கை எப்படி இருக்கிறது? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோ அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஃபார்முலாவ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சரி, எப்படி விசுவாசிக்கணும்? அப்படின்னா, அவர் உண்டென்று விசுவாசிக்கணும். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். சோ இந்த 2 விஷயத்துல நம்ம கிளியரா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். இப்ப நான் கேட்கிறேன், இயேசு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டா,
இல்லை என்று யாரும் சொல்லப் போறது கிடையாது. கண்டிப்பா யாரும் இல்ல நான் விசுவாசிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனால் இயேசு இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கிறதனுடைய அடையாளம் என்ன? எப்படி அத நீங்க வெளிப்படுத்த முடியும்? ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு சின்ன பிள்ளை இருட்டுல நடந்து போறாங்க. பயப்படுவாங்க. அதே நேரத்துல அவங்க அப்பாவோ, அம்மாவோ யாரோ ஒருத்தர் கூட நடந்து போறாங்க. தைரியமா போறாங்க. இப்போ தனியா போம்போது, நான் தனிமையா இருக்கிறேன் என்ற உணர்வுனால, என்னை சுற்றி இருக்கிற இருளும், என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் எனக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால், அந்த சிறு பிள்ளையினுடைய அப்பா கூட நடந்து போம்போது, அதே இருள் தான், அதே சூழ்நிலை தான். ஆனா எங்க அப்பா இருக்காரு. தைரியமா போயிட்டு இருக்கிறோம். அப்ப நான் கேட்கிறேன், இயேசு இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிச்சா, உங்களுக்கு பல சூழ்நிலையில போராட்டங்கள் வருகிறது அல்லவா? பல நெருக்கங்கள் வருகிறது அல்லவா? பல பலவீனங்கள் வருகிறது அல்லவா? பல போராட்டத்தின் வழியில நீங்க இருளின் வழியில கடந்து போகும்போது, உங்கள் கண் காணாத ஒரு தேவன் உங்க பக்கத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு உள்ள இருக்கிறாருன்னு நீங்க விசுவாசித்தால், உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இயேசு அவர் இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிச்சா, பயம் இருக்காது. அப்போ ஒரு மனிதனுக்குள் வருகிற பயம், குடும்பத்த குறிச்ச பயம், பிள்ளைகள குறிச்ச பயம், எதிர்காலத்த குறிச்ச பயம், வேலைய குறிச்ச பயம், மரண பயம். இந்த பயமெல்லாம் ஒரு விசுவாசிக்குள்ள வருவதற்கு காரணம் என்ன? அந்த பயம் சொல்லுகிறது, இயேசு இருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிக்கவில்லை. நீ விசுவாசிச்சா, வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். அவர் இருக்கிறாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சிலைய நிறுத்திட்டான். இத வணங்கணும். இல்லன்னா உன்ன தூக்கி நெருப்புல போடுவேன். அவன் கண் முன்பாக மரணம் நிற்கிறது. தப்பிக்கவே முடியாது. அந்நிய நாட்டுல இருக்கிறாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. பட் அவனுடைய ஸ்டேட்மெண்ட்ட பாருங்க. நீ நிறுத்துறத நான் வணங்க முடியாது. நாங்க ஆராதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். தப்புவிக்கலனாலும் பரவால்ல. நீ நிறுத்துறத வணங்க முடியாது. அப்ப அவன் கண்ணு முன்னாடி தெய்வத்த அவன் பார்க்கல. விசுவாசிச்சான். நான் ஆராதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என் முன்னாடி நெருப்பு போடுறேன். பரவால்ல. அவர் என்ன தப்புவிப்பார். தப்புவிக்கலனாலும் பரவால்ல. அதுதான் விசுவாசம். அவன் பயப்படவில்லை. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ள பயம் என்ற ஒரு பிசாசு தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை தடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில ஆவியானவர் உங்க காரியத்தை குறிச்சு நீங்க பயந்து கொண்டிருக்காத. ஏன் பதர்ற? மெடிக்கல் ரிப்போர்ட்ட பார்த்தா பயப்பட்டுறணுமா? டாக்டர் ஒண்ணு சொன்னா பயப்பட்டுறணுமா? ஏன்? சரீரத்தை படைத்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரே. மரித்து 4 நாளாய் லாசருடைய கல்லறையில போய் வெளிய வா அப்படின்னாரா, வந்துட்டானே. அதை செய்ய அவருக்கு அதிகாரம் இருக்கிறது அல்லவா? இயற்கையின் மேல் அதிகாரம் இருக்கிறது அல்லவா? அப்போ அந்த அதிகாரம் உள்ள தேவன் எனக்குள் இருக்கிறார் என்பதை நான் எக்ஸர்சைஸ் பண்ணவில்லை. இயேசுதான் தெய்வம்னு விசுவாசிச்சுட்டேன். அது ஓகே. பட் உங்க பிரச்சனையில, நீங்க கடந்து போகிற அந்த பிரச்சனையில அவர் எப்படி இருக்கிறார்? அதான் முக்கியம். சீசர்கள் எல்லாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 37ல இருந்து 40 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சீசர்கள் எல்லாம் இயேசுவை விசுவாசிச்சு தான் இருந்தாங்க. அவர் கூட தான் போயிட்டு இருந்தாங்க. இப்ப படகுல போறாங்க. படகுல போம்போது பயங்கரமான பலத்த காற்று அடிக்குது.
படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல மோதி அடிக்குது. இதெல்லாம் அடிச்ச உடனே சீசர்கள் வந்து ஆண்டவரை எழுப்புறாங்க. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? எந்திரிங்க மேல. இவ்ளோ பிரச்சனைக்குள்ள நாங்க இருக்கிறோமே. ஆண்டவர் எந்திரிச்சிட்டாரு. காற்றையும் கடல இறையாது அமைதலா இரு. ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்தது இவங்க பக்கம் திரும்புனாரு. என்ன சொன்னாரு? அதனுடைய 40வது வசனம். வாசிங்களேன். மார்க் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். இததான் அவர் கேட்கிறாரு. ஏன் பதறீங்க? நெறைய நேரங்கள்ல அலையும், காற்றும், போராட்டமும் நம்ம குடும்பத்த மோதி அடிக்கும்போது, அவர் சொல்லிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அது உன்னை மேற்கொள்வதில்லை. நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதுன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் என் கூட இருக்கிறார் என்று நீங்கள் ஆணித்தரமாய் விசுவாசித்தால், சூழ்நிலைகள் வித்தியாசமா போகும்போது உங்க வாயில முறுமுறுப்பு வரக்கூடாது. ஏன் ஆண்டவரே நீங்க பார்க்கலையா? ஏசப்பா நான் இவ்ளோ ஜெபம் பண்றோமே. ஆண்டவரே நாங்க இவ்ளோ கேட்கிறோமே. ஆண்டவரே உபவாசம் பண்ணோமே. இந்த வார்த்தைகளே சொல்லுது நீங்க அவிசுவாசி அப்படின்னு. இந்த வார்த்தைகளே சொல்லுது நீங்க உங்களுக்குள்ள விசுவாசம் இல்ல அப்படின்னு. என்னுடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளவு இருக்குதோ, அந்த அளவு தான் எனக்கு அற்புதம் நடக்கும். கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா கூட போதும். ஆனா அந்த விசுவாசம் உயிரோட்டம் உள்ள விசுவாசமா இருக்கும். மலைய பார்த்து பெயர்ந்து போனா அது போய் தான் ஆகும். ஆனா நான் நம்புறேன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையிலயும் நானு சங்கடப்பட்டு, நான் பயப்பட்டு, ஆண்டவரே, ஆண்டவரேன்னு சொல்லி கேள்வி கேட்டா, அது விசுவாசம் உள்ள வாழ்க்கை அல்ல. அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். அவர் இருக்கிறார்ன்னு விசுவாசா நீங்க பயப்படக்கூடாது. ரோமர் 8:15 சொல்றாரு. திரும்பவும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி நீங்க பெறல. அப்பா, பிதாவே என்று கூப்பிடக்கூடியதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஒரு காலத்துல நம்ம தெய்வத்தை அறியாதவர்களா இருந்தபோது நம்ம பயப்பட்டோம். பட் இப்ப அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் எல் ஷடாய் என் கூட இருக்கிறார். ஏன் பயப்படணும்? நிறைய விசுவாசிகள் நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டேஜ்ல பிரசங்கம் பண்றது ரொம்ப முக்கியம் இல்ல. இப்ப நான் பிரசங்கம் பண்றது ரொம்ப முக்கியம் இல்ல. என் பிரச்சனை வரும்போது நான் எப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அனுதின வாழ்க்கையில உங்க பிரச்சனைக்குள்ள இந்த வசனத்தை எப்படி அப்ளை பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒரு நாள் ஒரு செக் பண்ணி பாருங்களேன். ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா. நீங்க பாத்துக்கோங்க. அப்படின்ட்டு வண்டி நியூட்ரல் பண்ணி விட்டு தான் பாருங்களேன். நீங்க என்னைக்கு நியூட்ரல் பண்றீங்களோ அப்ப அவர் கண்ட்ரோல் எடுப்பாரு. நம்மளே வண்டிய என்கேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர், ரிவர்ஸ் கியர் நம்மளே போட்டுட்டு, வாங்க, வாங்க, வாங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. நீ நினைக்கிற மாரி நான் போ முடியாது. எனக்கு விட்டுக் குடு மகனே. எனக்கு விட்டுக் குடு மகளே. பல நேரங்களில நம்ம விருப்பத்துக்கு அவர பிடித்து இழுக்கிறோம் நம்ம. அதான் பிரச்சனை. அவருடைய விருப்பத்துக்கு விட்டுக் கொடுத்தால், அவர் அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, நான் உங்க கூட இருக்கிறேன்னு நீங்க நம்புனா, நான் உங்களுக்கு உள்ள இருக்கிறேன்னு நீங்க நம்புனா, பயப்படாத எத குறிச்சும். எத குறிச்சும் நீ பயப்படாத. மரணத்த குறிச்சு பயப்படாத. எதிர்காலத்த குறிச்சு பயப்படாத. எந்த சூழ்நிலை குறிச்சும் பயப்படாத. என்னதான் நடக்குது நடந்துட்டு போட்டும். சர்வ வல்லமையுள்ளவர் என் கூட இருக்கிறாரு. எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போனாலும் என்னை கொண்டு வருவதற்கு அவரால் முடியும். என்னை திரும்ப உயிர்ப்பிக்கிறதுக்கு அவரால முடியும். இன்னைக்கு ஆண்டவர் தெரியுங்களா? அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களை
தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். அவங்க வேண்டாம். பிரச்சனை இல்ல. பாத்துக்கலாம் ஆண்டவரே. என்ன ஆனாலும் பரவால்ல. அப்படி சொல்றவன் தான் வேணும் ஆண்டவருக்கு. சூழ்நிலையில நீங்க எப்படி இருக்கீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரு. நேரா கொண்டு போய் மாறால கொண்டு போய் நிறுத்தினாரு. அவருக்கு தெரியாதா? இவங்க வர்றதுக்கு முன்னாடி தண்ணிய மதுரமா மாத்தி, என் பிள்ளைங்க தாகத்தோட வர்றாங்க. வரும்போதே மதுரமா மாத்தி அவங்களுக்கு அழகா குடுத்துறலாம். அவரால முடியும். ஆனா அந்த வசனம் தெளிவா சொல்லுது. அங்கே அவர் அவர்களை சோதித்தார். மாறாவுல உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? திடீர்னு டாக்டர் ஒண்ணு சொல்லும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? திடீர்னு அரசாங்கம் ஒரு சட்டத்த போடும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கு? வசனம் சொல்லுது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அத நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிச்சிருக்கிறீங்க? அப்ப நீங்க நம்பணும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் குடியிருக்கிற தேசத்தினுடைய அதிபதிகளுக்கும் மேல இருக்கிற அதிபதி. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்காக சட்டத்தையே மாத்துறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே. நீங்க சும்மா சொல்லிதான் பாருங்களேன். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது? பயம் தேவை கிடையாது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றாரு. நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பலமும், அன்பும், தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இல்லையா? அப்ப எனக்குள்ள பயம் இருந்துச்சுன்னா, தெளிந்த புத்தி வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பயத்துல இருக்கிற வரைக்கும் தெளிவா உங்களால ஜெபம் பண்ண முடியாது. புலம்பிட்டே தான் இருப்பீங்க. நான் கேட்கிறேன், நமக்கு பல அனுபவங்கள் இருக்கும். எத்தனையோ கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல நீங்க ஜெபம் பண்ணி புலம்பி, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ச்சே! இது ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, இதுக்கு போய் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிறேன். அப்படின்னு எத்தன முறை நம்ம யோசிச்சிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ கஷ்டம்னு நினைச்ச பல விஷயத்துல, அது ஒண்ணும் இல்லன்னு சொல்லி தானே உன்ன மாத்தி கொண்டு வந்திருக்கேன். அப்ப எத்தனையோ அனுபவத்துல நீங்க நினைக்கிறது நடக்கலல்ல. அதே மாரிதான் என் அனுமதி இல்லாம எதுவுமே உன் வாழ்க்கையில நடக்காது. ஒருவேளை நடந்தாலும் வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கு. பவுல் சொல்றாரு, என் வாழ்க்கையில என்ன சம்பவிச்சாலும், அது சுவிசேஷம் பிரபல்யமாகறதுக்காக சம்பவிக்குது. அவ்வளவுதான். எனக்கு என்ன நடந்தாலும் சாட்சியா மாறப்போகுது. முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவால்ல. அந்த பிரச்சனை வரும். அதுல நான் அடிபடுவேன். அதுலருந்து நான் வெளிய வருவேன். இத பத்தி சாட்சி சொல்லுவேன். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். உங்க பிரச்சனைகள் எல்லாம் சாட்சிகளாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா சாட்சி சொல்லும்போது நீங்க எப்படி சொல்லணும்? இப்ப ஒரு பிரச்சனை வந்துச்சு. நான் அழுகவே இல்ல. நான் பயப்படவே இல்ல. என்ன ஆனாலும் பரவால்ல ஆண்டவரே. பார்த்துக்கலாம் ஆண்டவரே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாரி தானியேல சிங்க கபில தூக்கி போடுவேன்னா, என்ன ஆனாலும் பரவால்ல. நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்க யோசிச்சு பாருங்க. வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு 4 தெருவுல போற நாய் இருக்குது பாருங்க. 4 நாய உங்கள சுத்தி நிக்க வச்சு, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, கண்ண மூடி நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? அது வருதா? கடிக்குதா? போகுதா? நம்ம மைண்ட் செட் ஃபுல்லா அது மேல தான் இருக்கும். ஆனா, இவரு பாருங்க, சிங்கம் பசி வெறியில இருக்கு. அப்படியே வழக்கம் போல தினமும் அவர் பண்ற ஜெபத்த சிங்க கபிக்குள்ள கூட விடல. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஏய் இந்த சிங்கத்தை படைத்தவர் எனக்குள் இருக்கிறாரு. யூதா கோத்திரத்து ராஜசிங்கம் எனக்குள் இருக்கிறாரு. அவருடைய அனுமதி இல்லாம நீ வாய திறக்க முடியாது. ஆண்டவர் அதோட வாய கட்டுறாரு ஆண்டவர். அதுதான் விசுவாசம். அவர் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள சுத்தி இருக்கிற பிரச்சனை குறிச்சு பயப்படாதீங்க. பிசாச பார்த்து பயப்படாதீங்க.
வியாதியை பார்த்து பயப்படாதீங்க. சத்துருவை பார்த்து பயப்படாதீங்க. சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. காற்றும் கடலும் இறையட்டும், பயப்படாதீங்க. அதை அதட்டுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா விஷயம்? என் பிள்ளைங்க இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல என்ன நம்பி என்னுடைய வல்லமை அங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு ஆகணும். ஆனா உங்களுடைய பயம் அந்த அற்புதத்தை தடுத்து நிறுத்திடுச்சு. நீங்க பயப்படுற வரைக்கும் அற்புதம் நடக்காது. நீங்க கஷ்டப்பட்டாவது உங்க வாயில ஒரு தைரியமான வார்த்தையை சொல்லுங்க. எங்க ஆண்டவர் எங்கள பார்த்துக்குவார். சொல்லிதான் பாருங்களேன். அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். ஆண்டவர் சரி. எனக்கு நாங்க ஊழியத்துல எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நெறைய சில கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் ஆண்டவர் எங்கள வழிநடத்தி கொண்டு வந்தாரு. எப்போது எங்களுக்கு ஒரு செக் எங்க வரும்னா, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுல, அந்த மாரிலாம் வந்து எங்களுக்கு ஒரு செக் வரும். செக்குன்னா இது செக் இல்ல, மணி இல்ல. சோதனை வரும். அப்போ அ இந்த சோதனை வரும்போது என்ன நடக்கும்னா, எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டர், ஃபர்ஸ்ட் ஆளா ஃபீஸ் கட்டிட்டேன் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணணும். புக்கெல்லாம் வாங்கிட்டேன் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணணும். பேக் வாங்கிட்டேன் பாஸ்டர் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. நமக்கு ஒண்ணும் நடந்திருக்காது. பட் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும். விசுவாசத்துல. நாங்க தீர்மானமாச்சே. யார்கிட்டயும் எதையும் கேட்கவே மாட்டோம். நீங்களே தான் அற்புதம் பண்ணணும். அது வேற தீர்மானம். எங்களுக்கு சொல்லவும் கூடாது. அப்ப ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. சில நேரங்கள்ல நாங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு எப்ப எப்ப ஃபீஸ் கட்டுறது? டைம் ஆயிடுச்சே! அப்படி இப்படின்னு சொல்லும்போது, சில நாட்கள்ல அ ஒரு அனுபவத்த நான் சொல்றேன். திடீர்னு வண்டியில போயிட்டு இருக்கும்போது, இது பண்ணும்போது, திடீர்னு சத்தமா நான் ஒண்ணு சொல்லுவேன். "இங்க வா! என்னோட ஆண்டவர் தப்பு என்ன வெட்கப்பட விட மாட்டார். செய்றாரா இல்லையான்னு பாரு." அவ்வளவுதான். சும்மா அந்த வார்த்தைக்கு கூட ஆண்டவர் பதில் குடுக்குறார். அந்த சிச்சுவேஷன்ல இவன் என்ன பண்றான்? அந்த வாயின் வார்த்தைகள் ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். "என்ன ஆண்டவரே!" அப்படின்னால, ச்சே! என் மேல இவனுக்கு நம்பிக்கையே இல்லையா போச்சு. அப்படிதான் அவரு நெனைப்பாரு. முடியும் ஆண்டவரே! உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு பயம் இருந்தா கூட, உங்க வாயில சொல்லுங்க. உங்களால முடியும் ஆண்டவரே! அவ்வளவுதான். அதுதான் அற்புதத்த கொண்டு வரும். நாங்க அநேக அற்புதங்களை அப்படி பார்த்திருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். 2வது விசுவாசத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால், அவர் உண்டென்றும் 2வது தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அது எப்படி விசுவாசிக்கிறது? முதல் வகை விசுவாசம் பயப்படக்கூடாது. நீங்க பயந்தீங்கனாலே விசுவாசம் இல்லன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. பயப்படுற வார்த்தை இருக்கக்கூடாது. பயப்பட்டு ஒரு ஆக்ஷன்லயும் நம்ம செயல்படக்கூடாது. நம்முடைய நடவடிக்கைகளே நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் இல்லன்னு காமிச்சிருது. 2வது அடையாளம், நான் விசுவாசிக்கிறேன்றதுக்கு 2வது அடையாளம், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். இத எப்படி விசுவாசிக்கிறது? நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, எனக்கு நாளைக்கு இல்லன்னா எனக்கு இப்படி ஒரு வேலை வேணும் ஆண்டவரே. ஒரு இன்னொரு 1 வாரத்துல இந்த மாரி காரியங்கள்லாம் நடக்குது. எனக்கு ஒரு வேலை குடுங்க. இல்லன்னா என்னுடைய ஏதாவது ஒரு தேவைகளுக்காக நான் ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னா, யார்கிட்ட ஜெபம் பண்றேன்? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றேன். இந்த பலவீனத்த மாத்துங்க. இந்த வேலை குடுங்க. இல்லன்னா இந்த கடன அடைக்கணும். ஏதாவது ஒரு இஷ்யூக்காக நான் ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டா, இவரால் இதை செய்ய முடியும் என்று நான் நம்பினால், நான் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே, நான் அந்த கவலைய விட்டு வெளிய வந்துரணும். இப்ப வெங்கட் பிரதர் இருக்கிறாரு. வெங்கட் பிரதர் வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் கிட்ட, ட்ரம்ப் கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ ட்ரம்ப் சொல்றாரு, "எதுனாலும் என்ட்ட வாப்பா, நான் பாத்துக்கிறேன்" அப்படின்ட்டாரு. இவரு ஆபீஸ் போயிட்டாரு.
இவரோட காரியத்த சொல்றாரு. இந்த மாரி நாளைக்கு எனக்கு இந்த மாரி ஒரு காரியம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு, "உனக்கு என்ன வேணா கேளுப்பா நான் தர்றேன்." ஓகே. இவரு போயிட்டாரு, கேட்டாரு. ஓகே அப்டின்ட்டாரு. இல்லன்னா அவர் அப்ளிகேஷன குடுத்துட்டாரு. என்ன வேணும்னு எழுதி குடுத்துட்டாரு ஆபீஸ்ல. அது அவர் கையில போயிருச்சு. இப்ப இவரு வெளிய வரும்போது, அப்படியே சோர்ந்து கவலையா வருவாரா? இல்ல பிரசிடென்ட் அவரே கேட்டாரு, என்ன வேணா கேளுன்னு. எனக்கு என்ன வேணும்ன்றத நான் எழுதி குடுத்துட்டேன். அப்படின்னு வெளிய வரும்போது, அவர் செய்வார்ன்ற நம்பிக்கையோட வெளிய வருவாரு. அங்கிருந்து ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வெளிய வந்துட்டு, அப்படியே கவலையா அப்படி சோர்ந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா, அந்த கவலையே சொல்லுது, இந்த பிரசிடென்ட் மேல இவருக்கு நம்பிக்கை இல்லன்னு. அவரோட பவர் மேல இவருக்கு நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். நீங்க அவர்ட்ட எதையாவது ஜெபம் பண்ணிட்டு, உங்க முகத்துல கவலை தெரிஞ்சதுன்னா, நீங்க அவர நம்பலன்னு அர்த்தம். நீங்க அவர விசுவாசிக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். காட்டு புஷ்பத்த கவனிச்சு பாருங்க. ஆகாயத்து பட்சிகள கவனிச்சு பாருங்க. என்னைக்காவது நீங்க கவனிச்சு பாருங்களேன். இந்த பறவைகள் எல்லாம் உட்கார்ந்து அழுது கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்திருக்கிறத பார்த்திருக்கீங்களா? நாங்க ஊட்டி போம்போது, குன்னூர் சர்ச்சுக்கு வாரம் வாரம் போறோம். போம்போது ரோட்ல குரங்குகளா பார்க்கிறோம். ஒரு நாள் அது கவலையா இருந்தது பார்த்ததே இல்ல. ஒரு நாள் அது முகம் சோர்ந்து போனது பார்த்ததே இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். என் ஜீவனையே குடுத்திருக்கேன். ஏன் அப்புறம் எப்ப பாரு கவலையாவே இருக்கிறீங்க? ஏன் எப்ப பார்த்தாலும் முகம் டல்லாவே இருக்கு? ஏன் உங்களால சிரிக்க முடியல? ஏன் உங்களால சந்தோஷப்பட முடியல? ரோமர் 14:17 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும், குடிப்பும் அல்ல. அது நீதியும், சமாதானமும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய். ஏன் அந்த சந்தோஷத்த உங்களுக்கு அனுபவிக்க முடியல? பவுலும் சீலாவையும் புடிச்சு சிறைச்சாலையில போட்டாங்க. ஜெயிலுக்குள்ள போட்டோம்னா யோசிச்சு பாருங்களேன். தொழு மரத்துல கட்டிட்டான். ஜெயிலோட அவன முடக்கி வச்சுட்டான். செயல்பட முடியல. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது. உண்மையிலேயே அவர்கள் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? சோர்ந்து போய், தளர்ந்து போய், அப்படியே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கணும். ஆனா அவங்க முடிவு பண்ணாங்க, "ஏய் நம்ம யாருக்கு வேலை செய்றோம்னு நமக்கு தெரியும்ப்பா. அவர் இந்த ஜெயில விட, இந்த அதிகாரியை விட பரம அதிகாரம் உள்ள ஆண்டவர். அதனால அவரு வரணும்னா, அவர கொண்டு வரணும்னா ஒரே ஃபார்முலா. ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். துதிடா. துதிக்க ஆரம்பி. துதிக்க ஆரம்பிச்ச உடனே கதவு திறக்க ஆரம்பிச்சுருச்சு. இல்லையா? உங்களுடைய துதி அவர நீங்க நம்புறீங்கன்றதுக்கு அடையாளம். உங்களுடைய கவலை அவர நீங்க நம்பலன்றதுக்கு அடையாளம். சொல்றேன். ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட உங்க முகத்துல வீட்ல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கலாம். நாளைக்கே ஒரு பெரிய ஆபத்தான காரியம் கூட உங்களுக்கு நடக்கிறதா கூட இருக்கலாம். பட் உங்க முகத்துல அந்த கவலை தெரியக்கூடாது. ஸ்தேவான் பாருங்க, எல்லாரும் கல் எடுத்து அடிக்கிறாங்க. சும்மா அடி இல்ல. அன்னைக்கு கல் எடுத்து அடிச்சா அதிலேயே கொன்னு, அதிலேயே கல்லறை கட்டிருவான். அவன் முழங்கால் போடுறான். கல்லடி விழுகுது. மரணம் கொஞ்சம் கொஞ்சமா மரணத்த பருகிட்டு இருக்கிறான். அவன் லைஃப் முடிஞ்சது. வேதனை. ஆனா, வசனம் சொல்லுது அவனுடைய முகம் தேவதூதனைப் போல பிரகாசித்தது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை தேடி வந்தீங்களே, ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் சோர்ந்து போறீங்க? உங்களுக்கு குழந்தைகள குடுத்தா, அத போஷிக்க மாட்டாரா? நான் துபாய்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு டிரைவர் இருந்தாரு. பட்டான். பாகிஸ்தான்ல பட்டான் இனத்தை சேர்ந்தவங்க. அவருக்கு வயசு ஒரு 70 இருக்கும்.
70 60 இருக்கும்னு நினைக்கிறேன். வயசானவர், எல்லாம் நரைச்ச முடி, வயசானவர். அவர் சமீபமா ஒரு கல்யாணம் பண்ணாரு. அவங்க நெறைய கல்யாணம் பண்ணிக்குவாங்க இல்லையா? அப்போ ஒரு நாள் நாங்க போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபோன் வந்துச்சு. குழந்தை பிறந்துருச்சு. அப்ப நான் கேட்டேன், "உங்களுக்கு வயசாயிடுச்சு. இவ்ளோ குழந்தைங்க இருக்கிறாங்கன்றீங்க. இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குது. எப்படி அவங்களலாம் நீங்க பார்த்துக்குவீங்க?" அப்படின்னோனே டென்ஷன் ஆயிட்டாரு. அல்லாஹ் குடுக்குறான். அல்லாஹ் பார்த்துக்குவான். நான் கவலையே படக்கூடாது. அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட நமக்கு இல்லையே! ஏதோ நம்ம முயற்சியில, நம்ம பலத்துல நம்ம பிள்ளைகள் எல்லாம் பார்த்து, ஏதோ பண்ண போறது மாரி, ஆண்டவருடைய அதிகாரத்த நம்ம கையில எடுத்துட்டு இருக்கோம். சொல்றேன், நாளைய தினத்த குறிச்சு நீ கவலைப்படாத. எத குறிச்சு நீ கவலைப்படாத. எந்த சூழ்நிலை குறிச்சு நீ கவலைப்படாத. அவர் இருக்கிறார். தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்று நீங்க விசுவாசி. கிறிஸ்தவர்களுடைய அந்த விசுவாசத்தை இதுல தான் காமிக்க முடியும். நான் ஆண்டவர விசுவாசிக்கிறேன், ஆண்டவர விசுவாசிக்கிறேன் அப்டின்ட்டு, எதுக்கெடுத்தாலும் பயப்பட்டு, எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டு, நான் ஆண்டவர விசுவாசிக்கிறேன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அது விசுவாசமே அல்ல. நீங்க அவிசுவாசத்துக்குள்ள இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க. அ வ அ பவுல் வந்து சிறைச்சாலையில இருந்து நிருபத்த எழுதுறாரு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்த. அவர் சொல்றாரு, "கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க. எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமா இரு." ஒரு ஃபார்முலா என்ன தெரியுங்களா? வாசிங்களேன். சங்கீதம் 37வது சங்கீதம். 4வது வசனத்த வாசிங்க. சங்கீதம் 37, 4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். நீங்க ஜெபம் கூட பண்ண வேண்டாம். இருதயத்தின் வேண்டுதல். நீங்க சந்தோஷமா இரு. கவலையா இல்லாம, பயப்படாம, உங்களால எல்லாம் முடியும் ஆண்டவரே. நீங்க சந்தோஷமா இருங்க. உங்க மனசுக்குள்ள நெனைக்கிற விஷயத்த கூட உங்களுக்கு செஞ்சுருவாரு. ஆனா நீங்க கவலைப்பட்டு பொலம்பி 7 நாள் ஃபாஸ்டிங் போட்டா கூட ஒண்ணும் நடக்காது. ஏன்னா ஃபாஸ்டிங் எல்லாம் போட்டுட்டு நீங்க கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்களே. நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீங்க பயப்பட்டு இருக்கிறீங்களே. ஒண்ணுமே எதுக்கு கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் அதான் ஆண்டவர் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. வைத்து விடுன்னு அர்த்தம் என்ன? நான் 10 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு இருக்கிறேன். வைத்து விடுன்னா இறக்கி வச்சிடணும். நான் ஃப்ரீயா இருக்கணும். 10 கிலோ வெயிட்ட 1/2 மணி நேரமா தூக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு ஒரு மனநிலை இருக்கும். ஒரு பாரம் இருக்கும். அத நான் இறக்கி வச்சோனே ஒரு ஃபீல் பண்ணுவோம் தெரியுங்களா? அப்பா! ரிலாக்ஸா நீங்க ஜெபம் பண்ணி முடிச்சோனே அது ஃபீல் பண்ணணும். அப்பதான் பாரத்த இறக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நெறைய பேர் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 20 கிலோ வெயிட் மேல இருக்கு. அது ஜெபம் அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்துல வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல குடுப்பேன். ஒவ்வொரு நாள் ஜெபமும் ஒரு நிமிஷம் ஜெபமா கூட இருக்கலாம். ஆண்டவரே! நீங்க பார்த்துக்கங்கப்பா. உங்களால முடியும் ஆண்டவரே! அப்படின்னு நீங்க ஃப்ரீ ஆயிரணும். அதுதான் அடையாளம். சரியான கனெக்ஷன்ல இருக்கிறீங்க. உங்க பாரத்தை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆண்டவர் பிலிப்பு கிட்டலாம் அவன சோதிக்கிறதுக்காக தான் கேக்குறாரு. இவங்களுக்கெல்லாம் என்னப்பா பண்ணலாம் சாப்பாட்டுக்கு? அவன் டென்ஷன் ஆகுறான். எப்படி ஆண்டவரே? என்ன பண்ண முடியும் ஆண்டவரே? அற்புதம் செஞ்சுட்டு வசனம் சொல்லுது. அவர்களை சோதிக்கும்படி அவர் அப்படி செய்தார். பிலிப்பு எனக்கு பிதாவ காமிங்கன்ட்டாரு திடீர்னு. இவ்வளவு காலம் நீ என் கூட இருந்து என்னை நீ அறியாம இருக்கிறியே. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நெறைய நேரத்துல இவ்வளவு நாள் பைபிள் படிச்சுட்டு உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டு கவலைப்படுறீங்களே. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டு பயப்படுறீங்களே சின்ன சின்ன விஷயத்துக்கு. ஆண்டவர் இன்னைக்கும் நம்ம மேல பரிதாபப்படுகிறார். அவர் எதிர்பார்க்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு வைராக்கியம் உள்ளவர். தானியேல மாரி வைராக்கியம் உள்ளவர். பவுலைப் போல, பேதுருவைப் போல
நீரே ஆனால் இறங்குற கடல்ல முடியுமா? கடல்ல நடக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கடல்ல நடந்தாருன்னு ஒரு வார்த்தை ஈஸியா சொல்றீங்க. கடல்ல இறங்கி நடந்திருக்கணும்ல. கால இறக்கி வச்சு பாருங்க. விசுவாசம்ல வெளிப்பாடோட அவரு இறங்குனாரு. நீர் தான்னா பேதுருடைய ஸ்டேட்மெண்ட். நீர் தான் அங்க இருக்கிறதுன்னா நான் நடந்து வரணும். அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுச்சு. எனக்கு முன்னாடி இருக்கிறது இயேசுவா இருந்தால் என்னால நடக்க முடியும் கடல்ல. நீங்க இயேசு விசுவாசிக்கிறதா இருந்தால் இந்த சூழ்நிலையை தாண்ட முடியும். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். ஜெயிக்க முடியும். சத்துருவை முறியடிக்க முடியும். அதுதான் விசுவாசம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம அடிப்படை விசுவாசத்துல ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். விசுவாசம் வர்த்திக்கட்டும். அவர் இருக்கிறார். தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிப்போம். அந்த விசுவாசத்தின் மூலமாய் விசுவாச வீரர்களுடைய பட்டியல்ல அவங்க எத்தனையோ காரியங்களை ஜெயிச்சாங்களே, நம்மளும் அப்படி ஜெயிச்சு வாழ்றதுக்கு தேவன் உதவி செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவங்க விசுவாசத்தை நீங்க வர்த்திக்க பண்ணுங்க. பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்துல வெளியே போவதாக. எல்லா பயத்தின் ஆவிகளும் அழிக்கப்படுவதாக. தேவையில்லாத கவலைகள், புலம்பல்கள், கண்ணீர் வடிக்கிறது, சோர்வா இருக்கிறது, இயேசுவின் நாமத்துல பொல்லாத ஆவியே ஜனங்களை விட்டு விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. பரிபூர்ண ஆசீர்வாதத்தால நிரப்புங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.